பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த ஒரு விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண போறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, மன நொந்து போயிருக்கிறீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக காரியங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, மன தளர்ந்து போயிருக்காங்க. என் வாழ்க்கையில ஏன் இப்படி பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில கண்ணீர் என்று அநேகர் கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? என் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில கண்ணீர், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில கஷ்டம் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்கள் சரீரத்தில் வியாதி நிமித்தம் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை மனுஷனுடைய பல வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், அவமான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். சோர்வு உங்கள் வாழ்க்கையில் பிசாசான கொண்டு வந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற முடியாதபடி, விடுதலை பெற முடியாதபடிக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்கிறார். அதனால் ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். பிசாசான இன்னைக்கு அநேக மனுஷருக்குள்ள, அவங்க வாழ்க்கைக்குள்ள இந்த சோர்வு என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து அவன் வாழ்க்கையை ஒடுக்கி போடுறான். வாழ்க்கையில் முன்னேறாதபடிக்கு, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வேதனைப்படுத்தி அவங்கள நுரைக்கி போடுறா. ஆனால் ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, நீ சோர்ந்து போகாது, என்னை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நான் உங்களை விடுவிப்பேன். நம்ம வேதத்தில் கூட வாசிக்கும் போது ஒரு விதவை அவளுடைய வாழ்க்கையில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று இந்த 18ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அதில் பார்க்க முடியும். அந்த விதவையுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க என்று கேட்குறாங்க. ஆனால் அந்த நியாயாதிபதி வந்து பார்க்கும்போது அவன் மனுஷனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவனுமா இருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த விதவை அந்த நியாயாதிபதி கிட்ட போய் தனக்கு நியாயம் கிடைக்கணும் என்று என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய காரியத்தை சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு நாள் அந்த நியாயாதிபதி என்ன பண்ணுறான், இந்த சகோதரி என்னை விட மாட்டா, நான் எப்படியாவது இந்த மகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவங்க காரியத்தில் நியாயம் செய்கிறா. அதே போல தான் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட போராட்டங்களை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அநீதி உள்ள அந்த நியாயாதிபதிக்குள்ளே ஒரு இரக்கத்தை கர்த்தர் கொடுத்தார்னா, ஏசப்பா இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், உங்கள் காரியத்தில் ஏசப்பா அற்புதம் செய்வா. இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் சகோதர சகோதரிகளை, எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, மன நொந்து போயிருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து சோர்ந்து போகாதே மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்து, உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா போராட்டங்கள்லேருந்து நான் விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஏசப்பா நோக்கி நாம் செபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலையை கூட ராஜா ஏசப்பா, இதை யாரெல்லாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ, எந்த சூழ்நிலை ஏசப்பா அவங்க சோர்ந்து போயிருக்காங்க, மன நொந்து போயிருக்காங்களோ ஏசப்பா, நீங்கள் ஒரு அற்புதம் செய்வீராகப்பா. நம்முடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும். ஆமாண்டோரே, இந்த சோர்வின் நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபித்தப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ளப்பா. என் தேவன் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலப்பா
உம்முடைய வார்த்தை அனுப்பி அப்பா ஒவ்வொருத்தரும் நீங்கள் பலப்படுத்தி கொண்டு இருப்பதுக்காக நன்றி அப்பா. தைரியப்படுத்தி கொண்டு இருப்பதுக்காக நன்றி அப்பா. எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்காங்களோ, மன நொந்து போயிருக்கிறாங்கப்பா, எல்லா சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுபடியாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய புதிய பலத்தால் நிரப்பியப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதுக்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.